எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவாஸ் திக்கிர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன். திருக்குர்ஆனின் 36வது அத்தியாயமான சூரா யாசீன் 58வது வசனத்தின் ஒரு பகுதி இந்த ஆயத்தாகும். இந்த ஆயத்தை நாம் ஓதி வந்தால் மறுமை நாளில் நன்மக்கள் சொர்க்கத்தில் நுழையும் போது உலகத்துக்கே அதிபதியான அல்லாஹ் அவர்களை நேரடி வார்த்தைகளால் வாழ்த்தி வரவேற்கிறான் என்று இந்த வசனம் கூறுகிறது. மனிதர்களுக்கு உலக வாழ்க்கையில் ஏற்படும் கவலைகள், மன அழுத்தங்கள் மற்றும் இன்னல்கள், நோய், கடன், துன்பம் அனைத்தும் நீங்க தீயவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெறவும் அல்லாஹ்வின் அருளும் அமைதி கிடைக்கவும் தினமும் இந்த வசனத்தை காலை மாலை ஓதி வந்தால் மனம் அமைதி பெறும், அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். அவ்வளவு சிறப்பு மிக்க வசனம் இது. இந்த வசனம் ஓதினால் இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு அடையலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். இந்த வசனத்தின் பொருள்: நிகரற்ற அன்பாளனும் கிருபையாளனுமான இறைவன் இடமிருந்து, அதாவது அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு, சொர்க்கத்தில் நுழையும் நல்மக்களுக்கு சாந்தியும் சமாதானம் என்று நேரடியாக அல்லாஹ் கூறுவான் என்று இந்த வசனத்தின் பொருள். சலாம் என்றால் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிம்மதி என்று பொருள். சொர்க்கவாசிகள் எவ்விதமான பயம், துயர்வு, சோர்வு அல்லது மரணம் இல்லாத நித்தியமான அமைதியை அடைவார்கள் என்பதை இது குறிக்கிறது. இந்த வசனமானது சாதாரணமாக இல்லாமல் ரப்பிர் ரஹீம், மிகவும் கருணையுள்ள இறைவனிடமிருந்து, அதாவது அல்லாஹ்விடமிருந்து என்று குறிப்பிடுவதால் இறைவனின் எல்லையற்ற அன்பும் கருணையும் இந்த வசனத்தில் வெளிப்படுகிறது. ஆகவே இந்த வசனத்தை ஐவேளை தொழுகையிலும் 100 முறை ஓதி வருவது மிகவும் சிறப்பாகும். இவ்வளவு சிறப்புமிக்க புகழ்பெற்ற வசனமாகும் இது. அல்லாஹ்விடமிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அர்த்தமாகும் இதற்கு. ஆகவே நாம் எல்லாவற்றிற்கும் ஓதி அல்லாஹ்விடம் இந்த வசனத்தை வைத்து துவா செய்யலாம். மறுமை நாளில் நம் அந்தஸ்தை உயர்த்தும் வசனமாகும் இது. சூரா யாசின் திருக்குர்ஆனின் இதயம் என்று கூறப்படுகிறது. அன்றாடம் சூரா யாசின் ஓதினால் பாவங்கள் நீங்கும், வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் நீங்கும். தூங்குவதற்கு முன் அல்லது ஃபஜர் தொழுகைக்கு பின் சூரா யாசின் ஓதினால் திருக்குர்ஆனுக்கு இணையாக 10 முறை ஓதிய நன்மைகள் கிடைக்கும், அனைத்து தேவைகளும் நிறைவேறும், பாவம், துன்பம், கவலை, சோதனை அனைத்தும் நீங்கும். ஆகவே நாம் அனைவரும் சூரா யாசின் ஓதுவது மிகவும் சிறந்ததாகும். அதிலுள்ள ஒவ்வொரு வசனமும் மிகவும் சிறப்புக்குரியதாகும். ஆகவே நாம் அனைவரும் யாசின் சூராவும் ஓதி இந்த வசனத்தையும் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக. எங்களை நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக. நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வும் தருவாயாக. எப்பொழுதும் உன் நினைவிலே வாழ அருள் புரிவாயாக. எங்களுடைய வாழ்வில் சாந்தியும் சமாதானமும் நிம்மதியான வாழ்க்கையும் அளிப்பாயாக. உண்மை நாளில் உன்னை நேரடியாக பார்க்கும் பாக்கியம் அருள்வாயாக. இவ்வேளை தொழுகையிலும் தவறாமல் தொழுக அருள் புரிவாயாக. எங்களுடைய அனைத்து தேவைகளையும் எங்கள் துவாக்களையும் உடனடியாக ஏற்றுக்கொள்வாயாக. மறுமை நாளில் நல்லடியார் கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. வரும் ஒவ்வொரு உணவிலும் பொருளிலும் பர்க்கத் அளிப்பாயாக. கடன், துன்பம், கவலை அனைத்தையும் நீக்குவாயாக. பொறாமை, கண்டிஷ்டி, ஷைத்தானிடத்திலிருந்தும் தீயவர்களிடமிருந்தும் மரணத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. நோயற்ற நீண்ட ஆயுளை தருவாயாக.
குழந்தை இல்லாதோருக்கு குழந்தை பாக்கியம் தருவாயாக. எங்களுடைய அனைத்து சோதனைகளையும் நீக்குவாயாக. எங்களுடைய அனைத்து துவாக்களையும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன்.